தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்ற 11ஆம் வகுப்பு மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து கோவை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு சென்ற 11ஆம் வகுப்பு மாணவியை 7 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் மணிகண்டன், கார்த்திக், ராகுல், பிரகாஷ் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த கோவை சிறப்பு நீதிமன்றம் முக்கிய குற்றவாளிகள் 3 சாகும் வரை ஆயுள் தண்டனையும் மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தது. தென்காசி மாவட்டம் கடையத்தில் மருமகளை அரிவாளால் வெட்டிய மாமனாரை போலீசார் கைது செய்தனர். மயிலனூரை சேர்ந்த சக்தி என்பவர் இருசக்கர வாகன பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து சக்தியின் தந்தை காமராஜ் தனது மகன் தற்கொலைக்கு மருமகள் அருணாதான் காரணம் என்று கூறி வந்துள்ளார். இந்நிலையில் பைனான்ஸ் நிறுவனத்திற்கு மதுபோதையில் சென்ற காமராஜ் அங்கு இருந்த அருணாவை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அருணா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மாமனார் காமராஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கலில் இரும்பு தகடுகளை ஏற்றி சென்ற லாரி சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் உயிரிழந்தார். கர்நாடகாவில் இருந்து கரூருக்கு இரும்பு தகடுகளை ஏற்றிக்கொண்ட லாரி சென்றது. அப்போது நாமக்கல் மாவட்டம் வல்லிபுரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரியானது சாலைக்கு நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி டயர் வெடித்தது. பின்னர் சாலையின் முன்பு சென்று கொண்டிருந்த எல்பிஜி டேங்கர் லாரி மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வனப்பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வைத்து காட்டுப்பன்றிகளை வேட்டையாட முயன்ற 6 பேர் கைது செய்யப்பட்டனர். தம்மம்பட்டி வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறையினர் கீரிப்பட்டி கீழ்கணவாய் கிராமத்தில் அவுட்டுக்காய் எனப்படும் நாட்டு வெடிகுண்டு வைத்து காட்டுப்பன்றிகளை வேட்டையாட முயன்ற பிரகாஷ்குமார், மணிகண்டன், ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து வன உயிரின குற்ற வழக்கு பதிவு செய்து ஆத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 6 பேரையும் சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து நாட்டு வெடிகுண்டுகள், கத்தி உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே யானை தந்தம் விற்க முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரளாவிலிருந்து யானை தந்தத்தை கடத்தி வந்த கும்பல் அதை தாண்டிக்குடி மலைப்பகுதியில் விற்பனை செய்ய முயற்சிப்பதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் மலையடிவார பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த 3 பேரை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவர்களிடமிருந்து 2 அடி உயரம் கொண்ட யானை தந்தத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட சுரளிவேல், ராதாகிருஷ்ணன், பாஸ்கர் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். குடியாத்தம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் அதே பகுதியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்து வந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் முதியவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அடுத்தடுத்த 2 வீடுகளில் பூட்டை உடைத்து 12 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாழம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த முனுசாமி மற்றும் ரமணன் ஆகியோர் குடும்பத்தினருடன் திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்றனர். தொடர்ந்து வீடு திரும்பியபோது இருவரின் வீடுகளின் பூட்டு உடைக்கப்பட்டு 12 சவரன் தங்க நகை, 2 கிலோ வெள்ளி, 1,20,000 ரூபாய் ரொக்கம் திருடு போனது தெரியவந்தது. அடுத்தடுத்து வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. அப்பகுதியினரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்த நிலையில் கொள்ளையர்கள் போலீசார் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே குழந்தைகள் கண்முன்னே தாய் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வெட்டுக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜர்மின் என்ற பெண்ணுக்கு துணை ராணுவத்தில் பணியாற்றும் விஜயகோபால் என்பவருடன் 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருமணம் நடைபெற்ற நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் ஜர்மின் தனது மகள் நிவேதா பெத்தனாட்சி மற்றும் மகள் திஷ்வர் ஆகியோருடன் இரவு வீட்டில் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது முகமூடி அணிந்து வீட்டிற்குள் புகுந்த இருவர் குழந்தைகளின் கண்முன்னே அரிவாளால் ஜர்மினை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். தகவல் அறிந்து வந்த சாயல்குடி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆக்கிரமிக்கப்பட்ட வீட்டு மனையை மீட்க நீதிமன்றம் உத்தரவிடும் நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான மூதாட்டி திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலிவாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ருக்மணி தனது இளைய மகளுடன் வசித்து வரும் நிலையில் அவருக்கு சொந்தமான 14 சென்ட் பூர்வீக வீட்டு மனையை தனசேகர் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்றம் ருக்மணிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது. தொடர்ந்து நிலத்தை அளவீடு செய்ய சென்ற வருவாய்த்துறையினரை தடுத்து நிறுத்திய தனசேகர் மூதாட்டியிடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் விரக்தியடைந்த மூதாட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அப்போது அங்கு பணியிலிருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வேருங்க ஐயர் அஃபிஷியல்ஸ் கரெக்டாக அளந்து கொடுத்துருந்தா இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காது. எங்கள் சொத்துக்கு நாங்களே போயிட்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் ஐயர் அஃபிஷியல்ஸ் யாருமே சரியாக அங்கே கோர்ட் பண்ணலை. அதனால தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம். ஜட்ஜ்மெண்ட் காப்பி எங்களுக்கு சார்பாக வந்தது. சார்பாக வந்தும் எங்களுக்கு நிலம் கையில் வரலாம். அவன் எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதுக்கு தமிழ்நாடு காவல் நிலையம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.